இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓட்டர் ஐடியை வந்து சில பேருக்கு பழைய ஓட்டர் ஐடி இருக்கும், புது ஓட்டர் ஐடி வந்து கலரில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடியை பழசுலேருந்து புதுசுக்கு புதுப்பிச்சு நீங்கள் வந்து புது கார்டை வந்து கார்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் கார்டு வச்சுக்கலாம். சில பேர் வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த அப்ளை பண்ண ஓட்டர் ஐடி இன்னும் வீட்டுக்கு வந்திருக்காது, அதை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டர் ஐடியில் உங்களுடைய ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த ஓட்டர் ஐடி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணால் தான் உங்களால் உங்களுடைய ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ண முடியும். அது எப்படி லாகின் பண்ணணும், லாகின் பண்ணிவிட்டு எப்படி உங்களுடைய ஃபோன் நம்பர் மூலிமா உங்களோட ஓட்டர் ஐடியை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவே முழுக்க இதில் சொல்லியிருக்கேன், பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இது போல் நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு தேவைன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டர் ஐடியோட வெப்சைட்டுக்கு போயிடுங்க. அந்த ஓட்டர் ஐடியோட வெப்சைட்டோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன், அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓட்டர் ஐடியோடைய வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுடைய கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் சர்வீசஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதில் எபிக் டவுன்லோட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் எபிக் நம்பர் கொடுக்கணும், கீழே வந்து ஸ்டேட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்டர் யுவர் எபிக் நம்பர். எபிக் நம்பர் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓட்டர் ஐடி, பழைய ஓட்டர் ஐடியோ இல்லை ஸ்லிப்போ, அதில் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும், அதுதான் எபிக் நம்பர். அந்த ஓட்டர் ஐடி நம்பரை இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே செலக்ட் ஸ்டேட்டில் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள் உங்களுடைய நேம், உங்களுடைய டீட்டெயில்ஸு, உங்களோட மொபைல் நம்பர் அதெல்லாமே வந்து ஒரு லைனில் காட்டும். அதுக்கு கீழே பாருங்கள் உங்களோட நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபின்னு கொடுத்துருக்கு பாருங்கள் கீழே. அந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் பதிவாயிருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் பதிவாயிருந்தால் தான் அந்த ஓடிபி வந்து உங்களால் சென்ட் பண்ண முடியும். சென்ட் பண்ணி அதை நீங்கள் உங்களுடைய எபிக் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும். இதில் உங்களோட ஃபோன் நம்பர் பதிவாகலைன்னா உங்களுடைய கார்டை உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரை தான் நீங்கள் பதிவு பண்ணணும். இதில் வந்து டவுன்லோட் பண்ணுறது மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி இதில் வந்து ஃபோன் நம்பர் பதிவாயிருக்கு. ஸோ கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலான்றது மட்டும் தான் இந்த வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் இதில் பண்ணும்போது உங்களோட ஃபோன் நம்பர் பதிவாகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை வந்து உங்களோட ஃபோன் நம்பரை இதில் பதிவு பண்ணணும். அதுக்கான வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக தனியாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் எப்படி பண்ணணுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட கார்டை டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த சென்ட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணுறேன். சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்டர் ஓடிபின்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை கரெக்டாக இதில் டைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகிற விண்டோ இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள் டவுன்லோட் எபிக் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனால் அந்த எபிக்கோடைய பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுடைய ஓட்டர் ஐடி. ஓட்டர் ஐடி இப்படி தான் இருக்கும். மேலே இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக் அந்த கார்டோடைய கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை தான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இதை ஒரு பேப்பரில் நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா வந்து இதை வந்து ஒரு லேமினேட் பண்ணி இல்லை ஐடி கார்டை போல் நீங்கள் கடையில் கொடுத்து ஐடி கார்டை போல் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரிஜினலுக்கு ஈக்குவல் தான். இது ஒரிஜினல் வந்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வரலனாலும் இது வந்து போதும். ஓட்டு போகிறதுக்கு இது போதும். அண்ட் ப்ரூஃபாக கொடுக்குறதுக்கு இது போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து உங்களோட ஓட்டர் ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.